இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்காரர் வந்து 70 லிட்டர் பாலை வந்து ரூ. 600 வாங்குறாரு. அதில் வந்து 5 லிட்டர் தண்ணியை வந்து பாலில் கலக்கிறாரு. 1 லிட்டர் வந்து ரூ. 9 விற்கிறாருன்னா அப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை லிட்டர்னு பார்க்கலாம். ஸோ 70 + 5 ஸோ 75 லிட்ரு. மொத்த லிட்டர் வந்து 75 லிட்ரு. அது எவ்வளோக்கு விற்கணும்? 1 லிட்டர் வந்து ரூ. 9 விற்கிறாரா? ஸோ அப்போ 9 இன்ட்டு மொத்த லிட்டர் எவ்வளோ? 75. ஸோ 75 இன்ட்டு 9 675 ஸோ இப்போ ப்ராஃபிட் வேணும்னா எவ்வளோக்கு வாங்கினாருன்னா 600 வாங்கினாரு. எவ்வளோக்கு விற்றாரு? 675 விற்றாரு. இது ரெண்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ 675 மைனஸ் 630 45. ஸோ ப்ராஃபிட் வந்து 45. அடுத்து நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா ஸோ ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். அது 45. ஸோ காஸ்ட் வந்து 630. ஸோ 45 டிவைட் பை 630 இன்ட்டு 100. ஸோ நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஸோ 50 டிவைட் பை 7. ஸோ இதுதான் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ 50 டிவைட் பை 7 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 7 × 1 டிவைட் பை 7 பர்சன்டேஜ்.